அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 5 மொழிகளில் 50 ஆண்டுகளாக நடித்து இந்திய சினிமாவில் உச்சம் தொட்டவர் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். நடிகை ஸ்ரீதேவி அவர்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசிக்கு அருகே உள்ள மீனம்பட்டி கிராமத்தில் ஜூலை 13ஆம் தேதி 1963ஆம் ஆண்டு பிறந்தார் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்களின் உண்மையான பெயர் ஸ்ரீ அம்மாயங்கேர் ஐயப்பன். அவருடைய தந்தை ஐயப்பன் தமிழகத்தை சேர்ந்தவர். அவருடைய தாய் ராஜலட்சுமி ஆந்திராவை சேர்ந்தவர். நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் அவருடைய 4 வயதிலேயே எம்.ஏ. திருமுகம் அவர்கள் இயக்கிய பக்தி படமான துணைவன் என்ற திரைப்படத்தில் சிறிய வயது முருகன் வேடத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். ஜூலி என்ற இந்தி படத்தின் மூலம் இந்தியிலும் குழந்தை நட்சத்திரமாக கால் பதித்தார். அதனைத் தொடர்ந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். நம் நாடு மற்றும் என் அண்ணன் திரைப்படங்களில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்களுடனும் ஜெயலலிதா அவர்களுடனும் இணைந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். வசந்த மாளிகை திரைப்படத்திலும் பாரத விலாஸ் திரைப்படத்திலும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ஸ்ரீதேவி. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மொழிகளில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த ஸ்ரீதேவி அவர்களை 3 முடிச்சு என்ற திரைப்படத்தில் அவருடைய 13 வயதிலேயே கதாநாயகியாக அறிமுகம் செய்தார் இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 16 வயதினிலே சிவப்பு ரோஜாக்கள், ஜானி, வறுமையின் நிறம் சிவப்பு, 3ஆம் பிறை போன்ற திரைப்படங்களின் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தார் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் 1978ஆம் ஆண்டில் சால்வா சாவான் என்ற திரைப்படத்தின் மூலம் இந்தி சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து 1983ஆம் ஆண்டில் வெளிவந்த ஹிம்மத்வாலா என்ற படத்தின் மூலம் இந்தி ரசிகர்களின் மத்தியில் ஸ்ரீதேவி அவர்கள் பிரபலமானார். இந்த திரைப்படத்தில் இருந்துதான் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் தண்டர் தைஸ் என்ற செல்ல பெயரால் ரசிகர்களால் அழைக்கப்பட்டார். இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களின் இயக்கத்தில் 1983ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் 3ஆம் பிறை திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தன்னுடைய நடிப்பாற்றலின் இன்னொரு பரிமாணத்தை வெளிப்படுத்தி இருப்பார் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். அந்த திரைப்படத்தில் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் மனநிலை பாதித்த பெண்ணாக நடித்த வேடமும் சுப்பிரமணி என்ற நாய்க்குட்டியை கொஞ்சும் காட்சிகள் நடிகை ஸ்ரீதேவி அவர்களின் பிஞ்சு மொழியை திரையில் பிரதிபலித்தது. 1986ஆம் ஆண்டு நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் இச்சாதாரி பாம்பு வேடத்தில் நடித்து வெளிவந்த திரைப்படம் நாகினா என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் அந்த ஆண்டின் 2வது பிளாக் பஸ்டர் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இறுதி காட்சியில் இடம்பெற்ற நெயின் தேரி துஸ்மான் என்ற பாடலுக்கு நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் ஆடிய நடனம் இந்தி சினிமா உலகில் ஆடிய மிக சிறந்த நடனங்களில் ஒன்றாக உள்ளது. 1987ஆம் ஆண்டில் பத்திரிகையாளராக ஸ்ரீதேவி அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் மிஸ்டர் இந்தியா திரைப்படம். இந்த திரைப்படம் அந்த ஆண்டின் சூப்பர் ஹிட் திரைப்படங்களில் ஒன்றாகும். மேலும் இந்த திரைப்படம் இந்தி சினிமாவில் வெளிவந்த தேசபக்தி மிக்க திரைப்படங்களில் தவிர்க்க முடியாத திரைப்படமாகவும் உள்ளது. இந்திய சினிமாவில் அதிக பொருட்செலவில் உருவான திரைப்படங்களில் ரூப் கி ராணி, சோரோன் கா ராஜா என்ற திரைப்படமும் ஒன்றாகும். இந்த திரைப்படம் வசூலில் தோல்வியை தழுவியது. ஆனாலும் இந்த திரைப்படத்தில் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த கதாபாத்திரத்தை தென்னிந்திய சினிமா நடிகைகள் நடித்த கதாபாத்திரங்களிலேயே சிறந்த கதாபாத்திரம் இதுதான் என்று அன்றைய பத்திரிகைகள் புகழ்ந்து கூறின. 1996ஆம் ஆண்டில் இந்தி திரைப்பட தயாரிப்பாளரான போனி கபூர் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். இவர்களுக்கு ஜான்வி, குஷி என்று 2 மகள்கள் உள்ளார்கள். அன்று முதல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட ஸ்ரீதேவி அவர்கள்
தற்காலிகமாக சினிமாவில் இருந்து விலகி இருந்தார். அதன் பிறகு 2004ஆம் ஆண்டில் மாலினி ஐயர் என்ற சீரியலின் மூலம் சின்னத்திரையில் கால் பதித்தார் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். மேலும் கபூம் என்ற ரியாலிட்டி ஷோவில் நடுவராகவும் இருந்துள்ளார். இந்தி சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள்தான். அவருடைய தலைமுறை நடிகைகள் பல பேர் ஸ்ரீதேவி அவர்களை பார்த்துதான் நடிக்க வந்தார்கள். பல நடிகைகள் அளித்துள்ள பேட்டியில் நடிகை ஸ்ரீதேவி அவர்களை ரோல் மாடலாக கொண்டுதான் நாங்கள் நடிக்க வந்துள்ளோம் என்று பேட்டி அளித்துள்ளார்கள். நடிகை மனோரமா அவர்களுக்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் என 3 தலைமுறை நடிகர்களோடு சேர்ந்து நடித்த நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். அந்த காலத்திலேயே பெண்களை மையமாக கொண்ட பல திரைப்படங்களில் நடித்து ஸ்ரீதேவி அவர்கள் அசத்தியுள்ளார். சென்னையில் நடிகை ஸ்ரீதேவி அவர்களுக்கு வீடு, தோட்டம் என நிறைய சொத்துக்கள் உள்ளன. மேலும் அவருக்கு நிறைய உறவினர்களும் சென்னையில் உள்ளார்கள். அதனால் ஸ்ரீதேவி அவர்கள் அடிக்கடி சென்னைக்கு வந்து செல்வார். நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் 2008ஆம் ஆண்டில் பேஷன் மாடலாக அறிமுகமானார். பல பத்திரிகைகளில் அட்டை படங்களில் அவரது புகைப்படங்கள் வெளிவந்துள்ளன. 2015ஆம் ஆண்டு நடந்த சிரோக் பிலிம்பேர் பேஷன் அண்ட் ஸ்டைல் விருதுகளில் அல்டிமேட்டிவா விருதை பெற்றார் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். மேலும் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு பேஷன் ஐகானாகவும் திகழ்ந்தார். நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் அம்மா செல்லம். நடிகை அம்மாவின் மீது அவர் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். ஷூட்டிங்கின் போது அவரை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்வாராம் அவருடைய அம்மா அவர்கள். தனது தந்தையை ஸ்ரீதேவி அவர்கள் லம்ஹே என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போதும் அவருடைய தாயாரை ஜூடா என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போதும் இழந்தார். நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் 2013ஆம் ஆண்டில் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை பெற்றார். மேலும் 10 முறை பிலிம்பேர் விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஸ்ரீதேவி அவர்கள் 5 முறை பிலிம்பேர் விருதையும் வென்றுள்ளார். மேலும் 1983ஆம் ஆண்டு வெளியான 3ஆம் பிறை திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றுள்ளார். 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் துபாயில் நடந்த ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்ள சென்றார். அப்போது நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் அவர் தங்கியிருந்த அறையில் குளியல் தொட்டியில் தற்செயலாக மூழ்கியதன் காரணமாக தன்னுடைய 54வது வயதில் அவர் காலமானார். நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் காலம் கடந்தும் அவர் நடித்த திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களின் மனதில் அவர் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்.